ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு ஒன் டே ட்ரிப் வந்து ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அழகான பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆந்திவே வந்து நம்ம பைசன் வந்து பார்க்குறோம். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான டீ எஸ்டேட்ஸுங்க. இங்கே அந்த டீயில் பாருங்கள், சீசனுக்கு விடக்கூடிய வயலட் கலர் ஃப்ளவர் வந்து அந்த டீயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து தட்டப்பள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கோடநாடு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோடநாட்டில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்ஸ் தான். எவ்வளோ நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இது கோடநாட்டில் இருக்கக்கூடிய தோடாஸ் டெம்பிள். இப்போ வந்து கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கே இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வியூ பாயிண்ட் போயிட்டு வியூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுதாங்க டெக்கான் வேலி ஹோட்டல். நாங்கள் இங்கே தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற அந்த பில்டிங்கில் நம்ம டெலஸ்கோப்பில் பவானி சாகர் வியூ வந்து ரொம்ப நல்லா தெரியுங்க. ஆனால் வந்து நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி லாக் பண்ணியிருந்தனால எங்களால் பார்க்க முடியல. வியூ பாயிண்டில் தாங்க இருக்கோம். பாருங்கள், வியூஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மவுண்டன் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல சில் கிளைமேட்டு. மைல்டாக வந்து மிஸ்ட் வந்து கவர் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் வியூஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து தெரியுது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரா ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து வியூ பாயிண்டில் இருந்து தான் நாங்கள் எடுத்தோம். அங்கே வந்து இந்த கேட்டஸ் வந்து இருந்துச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கோடநாடை சுற்றியே இருக்கிற டீ எஸ்டேட் தாங்க இது. எங்கே பார்த்தாலும் நல்ல க்ரீனிஷாக தாங்க இருக்குது. ரொம்ப அழகான வியூங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது கோடநாட்டிலேருந்து நாங்கள் வரும்போது பார்த்த கேபேஜ் ஃபார்ம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மிக்சிங் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதை சுற்றியுமே வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் வந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வரும்போது மாமரம் அப்படிங்கிற பிளேஸில் பலாமரம் வந்து நிறைய இருக்குங்க. அங்கே இருக்கிற பலாமரமும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா இது வந்து தைல மரங்க. இந்த ட்ரீலேருந்து தான் வந்து நமக்கு நீலகிரி தைலம் வந்து தயார் பண்ணுவாங்க.
இதான் மாமரம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற பலாமரம் வந்து நிறையா இருக்குங்க. காய் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இது மே ஜூனில் தான் பலாப்பழம் வந்து நல்ல சீசனாக இருக்குங்க. இங்கே ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க பலாமரத்தை சுற்றி எவ்வளோ மங்கீஸ் வந்து இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ட்ரிப்பாக கோடநாடு வியூ பாயிண்ட் வந்து வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் வந்து வச்சுருக்கு. இதில் ஒரு மங்கி பாருங்கள் அந்த மரத்தில் இருந்து கீழே வந்து ஜம்ப் பண்ணுது. பலாப்பழ மரத்தில் எப்போவுமே வந்து மங்கீஸ் வந்து நிறையா இருக்குங்க. பழம் வந்து சாப்பிட்றதுக்காக நிறைய மங்கீஸ் வந்து பலாப்பழ மரத்தில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.